வெல்கம் டு ஸ்ரீனிவாசம் சமையல். இன்றைக்கி ஸ்ரீனிவாசம் சமையலில் வாழைக்காய் கோலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திருமண விருந்துகளில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஐட்டம் இந்த வாழைக்காய் கோலா. இன்றைக்கி இந்த வாழைக்காய் கோலாவை நான் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வாழைக்காய் கோலா பண்ணுறதுக்கு 2 வாழைக்காயை நல்லா வேக வச்சுக்கிடணும். இதை இன்றைக்கி நான் குக்கரில் வைக்கல, இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் வேக வைக்கிறேன். குக்கரில் வச்சேன்னா சில நேரங்களில் ரொம்ப குழஞ்சிரும். வாழைக்காய் ரொம்ப குழஞ்சிருச்சின்னு சொன்னாலே நமக்கு கோலா ரொம்ப கிறிஸ்பாக கிடைக்காது. அதனால் பாத்திரத்தில் வேக வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இப்போ கோலாவுக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வாசனையை கொடுக்கும். இப்போ அது கூடவேவும் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்க்கறதுனால கோலா உருண்டை ரொம்ப மணமாக இருக்கும். அது கூடவேவும் சின்ன வெங்காயம் ஒரு 15 வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இப்போ 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 சிவப்பு மிளகாய். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு அரைக்கிறப்ப ரொம்ப மணமாக இருக்கும் கோலா உருண்டை. இப்போ இதை வதக்கியாச்சு. இந்த அளவு வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிகடலை சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த அளவு வதக்கினா போதும். இது இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சியில் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடணும். ரொம்ப கொரகொரப்பாக அரைச்சிடக்கூடாது. அரைச்சிட்டா கோலா உருண்டை எண்ணெயில் போடுறப்ப அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கோங்க. அதாவது இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சிக்கிடணும். இப்போது பாருங்கள், வாழைக்காயை நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்படி அமுக்கி பார்க்குறப்ப இந்த அளவுக்கு கல் மாதிரி இருக்கணும். அப்போ தான் கோலா உருண்டை நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம இந்த தோலை நீக்கிடலாம். இந்த தோலை எடுத்துருங்க. இப்போ இது நம்ம தோலை எடுத்துட்டோம். இதை ஒரு மேஷர் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்திடுங்க. இந்த சூடாக இருந்துச்சு, அதனால் நான் மேஷர் பயன்படுத்தினேன். ஆறுனுச்சுன்னா நீங்கள் கைகளால் கூட அப்படியே நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குதுன்னு. இப்போ இது கூட இது சரியான பதம். இது கூடவேவும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதையும் கூட சேர்த்துறணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடணும். இப்போ இதை நல்லா கைகளால் பிசைஞ்சிருங்க. இந்த வாழைக்காயையும் இந்த மசாலையும் நம்ம நல்லா ஒன்று போல் கலந்து நல்லா பிசைஞ்சிடணும். கொஞ்சம் கூட கட்டியே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அளவில் நம்ம இதை இப்போ பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக இப்போ உருட்ட போகிறோம். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உள்ளங்கையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இந்த சைஸில் எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மிதமான தணலில் வச்சுக்கோங்க. எண்ணெயில் பிடிக்கிற அளவுக்கு போட்டுட்டு அப்படியே பொன்னிறமாக பொரிச்சு எடுங்க. இது சீக்கிரமாக கருகிரும். அதனால் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ கோலா உருண்டைகள் தயாராகிடுச்சு.
அதே மாதிரி எல்லா கோலா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம லேசாக அப்படியே பெரட்டி விட்டு அப்படியே பொரிக்கிறப்ப எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சிரும். இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் வாழைக்காய் கோலா உருண்டை. இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் வாழைக்காய் கோலா. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்லா சூடாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்குது வாழைக்காய் கோலா. இது வந்து வெளியில் வந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது, உள்ளே வந்து நல்லா ஸ்மூத்தாக நல்லா வெந்திருக்குது. வாழைக்காயை வந்து வேக வைக்கிறப்ப ரொம்ப குழஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. ஒருவேளை ரொம்ப குழஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னா கோலா பிடிக்கிறப்ப வந்து சரியான ஷேப்புக்கு வந்து அது நமக்கு கிடைக்காது. அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையை வந்து மிக்சியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாழைக்காய் கூட சேர்த்துக்கோங்க. கோலா பிடிக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வரும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.